குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். விட்டு கொடுத்து போகிறது சரியா, விட்டு கொடுத்து போகிறதுனால எனக்கு பலன்கள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது மாய உலகம்தான். இந்த மாய உலகத்தில், இந்த இல்யூஷனில் உங்களுக்கு வேண்டும் என்கின்ற இந்த பொருளை அடைந்து அதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற அனுபவத்தோடு தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறீங்க, இல்லை இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட ரொம்ப சராசரியான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கும்போது இப்போ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு வாழ்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், பிடிச்சதை செய்யலாம், எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். அது உங்களோட பவர். மேபி புண்ணிய கணக்குகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் உழைப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படித்த படிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அவரை சார்ந்த அந்த இடத்துல ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலேயோ ரிலேட்டிவ்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் வாழலாம். இப்போது இப்படி மாற்றி பாருங்களேன், வயசு வருஷம் மாற்றி பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு சாதாரண ஒரு ஆள். இப்போ உங்களுக்கு ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை உங்களோட சுப்பீரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ், இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில ப்ரமோஷனோ, ஒரு தேவையோ, ஒரு பொருளோ, ஒரு பணமோ, இல்லை ஒரு பதவியோ, இல்லை ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் நினைத்தா அதை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவர் நினைக்க மாட்டார். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை ஏற்றுக்க முடியுதா? இப்போ நீங்கள் சுப்பீரியர் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடியதான் முடிவு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது வலிக்குது. இவர் நமக்காக கருணை காட்டிட மாட்டாரான்னு தோணுது. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நான் தான் பெரிய ஆளுன்ற அந்த அகங்காரம் வந்துடுது. அப்போ விட்டு கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வரல, நமக்கு எண்ணத்தை சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரல. இப்போ என்ன பிரச்சனைனா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் பெரிய ஆளுன்னு தோணுது. அந்த இடத்துக்கு போகும்போது நான் பெரிய ஆள் இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. அப்போ இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த பதவியும் பட்டமும் அந்த பொசிஷனும் வரம் என்று நினைக்கின்றீர்களா, இல்லை சாபம் என்று நினைக்கின்றீர்களா, இல்லை பொறுப்பு என்று நினைக்கின்றீர்களா? இந்த வாழ்க்கையோட கேமே அதுதான். விட்டு கொடுக்கிறது அப்படின்னா, அந்த விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் பெரிய மனுஷன் ஆயிடுறீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் விட்டு கொடுக்கும்போது உங்கள் குணம் என்பது மேம்படுகிறது. ஒரு பொருளை நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கும்போது உங்கள் குணநலன் என்பது பாசிட்டிவாக மாறுது, குவாலிட்டியாக வந்து மாறுது. இந்த உலகத்தில் நீங்கள் எதை நீங்கள் அடையணும்னு நினச்சாலும், அனுபவத்தை பெறணும்னு நினச்சாலும், சாதிக்கணும்னு நினச்சாலும், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை நீங்கள் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ரொம்ப கிறுக்க மாதிரி முட்டாள் மாதிரி இருங்கன்னு சொல்லலை. உங்களுக்கானதையும் வச்சுக்கோங்க, அவசியமான நேரத்தில் அது உங்களை பாதிக்காத வகையில் விட்டும் கொடுக்கலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதனால் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னா இப்போ விட்டு கொடுக்குறதுனா என்ன ஆயிரப்போகுது? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வந்து இருந்தாங்க. எங்கள் அப்பாவை பெற்ற தாத்தா பாட்டி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச கொஞ்சம் இடம், தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச கொஞ்சம் நகை, அப்புறம் கொஞ்சம் பணம், இதெல்லாம் இருந்தது. நான் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து என்ன வந்து சொன்னேன்னா, எங்கள் அப்பா இல்லை, அப்பா வந்து இறந்துட்டார். அப்போ வந்து அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு வேணுமாமான்னு கேட்டேன். இல்லைடா, நான் கல்யாணம் பண்ணிக்க போன வீடு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஊர், சார் அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் தானே. இல்லை, அந்த ஊரில் தான் இடம் வேணுமா, இல்லை உனக்கு அந்த இடம் தான் வேணுமான்னு கேட்டேன். அம்மா வந்து இல்லைக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு அந்த ஊரில் இடம் இருந்தால் போதும், ஏன்னா எனக்கு அந்த ஊரில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால் வந்து எனக்கு அந்த ஊரில் ஒரு இடம் இருந்தால் போதும், மற்றபடி அதே இடம் வேணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, இப்போ அந்த இடத்தினாலேயோ இப்போ அந்த ஒரு நகைனாலேயோ இல்லை அந்த பணத்தினாலேயோ எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல. எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொன்னால், அது எதையுமே வாங்காதம்மா, விட்டுருமா, அதை அவங்களே வச்சுட்டு போய்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னேன். அம்மாவும் சரி ஓகே சந்தோஷம், அவங்களே வச்சுக்கிட்டோன்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த நகையோ பணமோ அந்த இடமோ எதுவுமே நாங்கள் கிளைம் பண்ணல, நீங்களே வாங்கி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ இது பண்ணதுனால நாங்கள் ஏதோ பெரிய உயர்ந்தவங்கள் என்றோ, இப்போ அது அவங்க சண்டை போட்டு அவங்க வாங்கிட்டதுனால அவங்க எப்படி தாழ்ந்தவர்கள் என்றோ நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பாதிப்பை கொடுக்காது என்ற வகையில் அது உங்களை பாதிப்பு கொடுக்கலன்னா அதை விட்டு கொடுத்துருங்க. அதனால ஒரு பெரிய பாதிப்பே இல்லைன்ற நான்
இப்போ நான் அதை வச்சு தான் என் வாழ்க்கையை வாழ போகணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. எனக்கு அதுக்காக ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ போகிறேன்னா விட்டு கொடுப்பதில் எந்த வித தவறும் இல்லை. இது வந்து பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ மனிதர்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து போகாது. ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படின்னா ஆண் மனம் தனி பெண் மனம் தனி. ஆண் மனம் வேறு மாதிரி செயல்படும், பெண் மனம் வேறு மாதிரி செயல்படும். ஆணுக்கு ஆசைகள் வேறு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு ஆசைகள் வேறு மாதிரி இருக்கும். இங்கே தேவைகள் வேறு மாதிரி இருக்கும், இங்கே தேவைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கணும்னு பொண்ணும் நினைக்கக்கூடாது, எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கணும்னு பையனும் நினைக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் ஒரு இன்பத் தேவைக்காக உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ வந்திருக்கீங்கன்றப்ப எப்பயுமே நானே ஜெயிச்சுட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டாள்தனம், தோற்று விடுவீர்கள். உண்மையான ரிலேஷன்ஷிப் எப்போ வந்து ஜெயிக்குதுன்னா, எந்த ரிலேஷன்ஷிப் ஜெயிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னா நானே ஜெயிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறது ரிலேஷன்ஷிப் இல்லை. தட் இஸ் அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். அது ஆரோக்கியமானது அல்ல. ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஜெயிக்க விட்டு அழகு பார்க்கறது, அவங்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்கறது. இப்போது ஒரு மனைவிக்கோ கணவனுக்கோ அதை பற்றிய புரிதலே அறிவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கும்போது ஒரு காலகட்டத்திற்கு மேலே அதை அவங்க ரியலைஸ் பண்ணுற சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி ஒவ்வொன்றையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு சொல்லி காட்டணுன்ற அவசியம் இல்லை. விட்டு கொடுத்து அவர்களை ஜெயிக்க வைத்து அவங்களை ஆனந்தப்பட வைத்து பிறகு ஒரு நாளில் அவர்களுக்கு அதை புரிய வைங்க. அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை இன்பத்தை நீங்கள் புரிய வைக்கும்போது அவர்களும் விட்டு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கைன்னு சொல்ல வரேன். விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க பொருள் பற்று குறையும், பொருள் பிடிப்பு குறையும், பற்றற்ற நிலையில் வாழ கற்றுக்கொள்வீர்கள். ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னால் இன்னும் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து கல்யாணம் ஆன ஒரு மேடை, ஒரு புது மன தம்பதி வந்து நின்றுட்டுருக்காங்க, கணவன் மனைவி. அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் நேராக வந்து மேடைக்கு வந்து மைக்கை வாங்கி சொல்கிறாரு, இப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நான் ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. பொண்ணு மாப்பிள்ளையே தயாராகிட்டாங்க, ஓகே நாங்கள் தயார் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய நூல்கண்டுலேருந்து ஒரு பெரிய நூலை எடுத்து, ரொம்ப ஈஸியாக அறுத்துற முடியும் அந்த நூலை, அந்த மாதிரி ஒரு நூலை எடுத்து அந்த மண்டபத்தில் அந்த மேடை இருக்கக்கூடிய அந்த எண்டில் நூலை ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் நூலை நல்லா பெருசாக விரித்து வச்சுட்டு அப்புறம் நூலை கட் பண்ணிடுறாரு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நூல் கட் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த எண்டில் வந்து அந்த தாத்தா அந்த நூலை பிடிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளையே அந்த பக்கம் வந்து நிற்க சொல்கிறார். இப்போ போட்டி என்னென்னா, நானும் இழுத்து பிடிப்பேன், நீங்களும் இழுத்து பிடிங்க, நூல் ரெண்டாக அருந்துருச்சுன்னா நான் 10,000 rupees உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஓகே தயார் அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு மாப்பிள்ளை அந்த பக்கம் இருந்து நூலை இழுத்து பிடிக்கும் போது தாத்தா என்ன பண்ணுறாருன்னா இழுத்து பிடிக்காமல் ஃப்ரீ பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே போகிறார். கான்செப்ட் படி என்ன, ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, 2 பேர் இழுத்து பிடிச்சாதான் அருந்து போகும், ரெண்டாக போகும். இவங்க இழுத்து பிடிக்கும் போது இவர் பின்னாடியே போகிறார். என்னடா இது நூலை அருந்து போக மாட்டேங்குன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நூலை அறுத்தே ஆகணும், போட்டியில் வேறு ஜெயிக்கணுன்றதுனால இவர் பக்கத்தில் வர இவங்க லென்த் அதிகப்படுத்துறக்கா இன்னும் அந்த பக்கம் இவர் பக்கத்தில் வராதபடி ஓடுறாங்க. ஏன்னா நூலை அறுக்கணும்னு இவர் பின்னாடியே ஓடுறார். அவங்க இப்போ இதை அறுத்தரணும்னு ஓடுறாங்க, இவர் அறுக்கக்கூடாதுன்னு பின்னாடியே ஓடுறாரு. இப்படியே மண்டபத்தை சுற்றுறாங்க, சேரை சுற்றுறாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாத்ரூமை சுற்றி பூரான்னு சுற்றியாச்சு, பஸ் ஸ்டாண்டை கூட சுற்றிட்டு வந்துட்டாங்க. கடைசி நூல் அறுக்க முடியல. காரணம் என்ன, அவங்க அறுக்கணும்னு ஓடுறாங்க, இவர் அறுக்கக்கூடாதுன்னு பின்னாடியே ஓடுறாரு. எல்லோரும் டயர்டானதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து கேட்குறாங்களா, என்னங்கய்யா அது நியாயமா, கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களே, போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அறுக்கணும்னு ஓடுறோம், நீ அறுக்க வேணான்னு பின்னாடியே வந்தீங்கன்னா எப்படி நூலை அறுக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அம்மா இந்த நூலை வாழ்க்கைன்னு நினச்சிக்கோங்க, ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க நீங்கள், பிரச்சனை கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும், அது பிரச்சனை இல்லை, கருத்து வேறுபாடுகள் வேறு மாதிரி பார்த்தா அதுக்கு பேர் பிரச்சனை. அப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது இதை ஒரு கேம், இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த கேம் இப்போ வாழ்க்கையாக பாருங்கள். இந்த வாழ்க்கை எனும் நூலை கருத்து வேறுபாடு, நீங்கள் வந்து ஒரு முனையில் கணவன் நிற்பார், ஒரு முனையில் மனைவி நிற்பீங்க, 2 பேர் கருத்து வேறு மாதிரி இருக்கும். வாழ்வியல் முறை வேறு, வாழ்ந்த வாழ்க்கை வேறு, படித்த படிப்பு வேறு, புரிந்த புரிதல் வேறு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு. இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா வாழணும்னு வரீங்க, ஏதோ ஒரு தேவைக்காக வரீங்க. அப்போ அந்த தேவை பூர்த்தி ஆகணும்னா கருத்து வேறுபாடுகள் வரும்போது ஜெயிக்கணுன்ற மனநிலையோடு 2 பேரும், அங்கே கருத்து வேறுபாடு வரும்போது இங்கே நானும் பெரிய ஆள் தான்ற மாதிரி 2 பேர் இழுத்து பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், நூல் அருந்துரும், வாழ்க்கை 2ஆக போயிடும்.
அப்போ வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பொண்ணுக்கும் பையனுக்கு கருத்து வேறுபாடு வரும்போது பையன் இழுத்து பிடிக்கும்போது பொண்ணு இழுத்து பிடிக்கும்போது பையனோ அறுபடாமல் விட்டு கொடுத்து வந்தீங்கன்னா நூல் அறுபடாது, வாழ்க்கை இரண்டாகாது. நிம்மதியான பூந்தோட்டமாக நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தால நூல் அறுக்க முடியாமல் இப்படி வாழ்க்கை என்பது அருமையான ஒரு பயணமாக அமையும். அப்போ கருத்து வேறுபாடுகள் வரும்போது ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை ரெண்டாக போயிடும். ஈகோவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஈகோ வரும், கோபம் வரும், நான் தான் சரின்னு தோணும், இந்த மனம் எல்லாம் பேசும். ஆனால் நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன்றது தவறான புரிதல் ரிலேஷன்ஷிப்பில். இதை நான் புரிஞ்சு காட்டுறேன், கஷ்டம் வரும்போது எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுத்து போகிறேன்ற தன்மையோடு இருக்கும்போது நூல் அறுபடாது, வாழ்க்கை அறுபடாது, வாழ்க்கை ஒரு சிறந்த பயணமாக மாறும்ன்ற தத்துவத்தை சொன்னப்போ எல்லாரும் கிளாப் பண்ணாங்களாம். இதே தத்துவத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பல இடங்களில் நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்லாம் தோணும். அப்படி தோணும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்களோட இடத்துல நீங்கள் உங்களை நிறுத்தி பார்க்கணும். அந்த இடத்துல உங்களை வச்சு யோசிக்கணும். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற அந்த சிந்தனையை வளர்த்துக்கணும். இந்த இடத்துல இருந்துகிட்டே யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுறத சரியாக தெரியும். நீங்கள் அந்த இடத்துல இருந்து யோசிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணால் நான் கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள். அந்த இமேஜ் இந்த சைடு இருந்து பார்க்கும்போது ஒரு நம்பராக தெரியும், அந்த சைடு இருந்து பார்க்கும்போது வேற ஒரு நம்பராக தெரியும். இந்த சைடு இருந்து பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? இதுதான் சரின்னு சொல்லுவான். அந்த சைடு இருந்து பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? அதுதான் சரிம்மா. இப்போ இது சரியா அது சரியா? ரெண்டுமே சரிதான். இப்போ கேள்வி என்னென்னா, சரி தப்புன்றது மேட்ரு கிடையாது. இப்போ நிம்மதிக்கு போகிறீங்களா இல்லையா? பல பேருக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, எனக்கு இப்போவே பதில் வேணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு பதில் வேணுமா நிம்மதி வேணுமா? பல பதில்களை செரிமானம் பண்ணக்கூடிய ஆற்றல்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது. அவ்வளோ பெரிய பக்குவசாலி ஞானம் பெற்றவரெல்லாம் கிடையாது. நீங்கள் பல பதில்கள் உங்கள் நிம்மதியை கெடுக்கலாம், உங்களை கொன்றலாம், நிம்மதியெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக அலைய வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? பதிலுக்கு பின்னால் ஓட மாட்டான், நிம்மதிக்கு பின்னாடி தான் ஓடுவான். அப்போது பல பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுத்து போகிறது பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது. பதில் வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஓடாமல் நிம்மதி வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இந்த உலகத்தில் எல்லாமே மெட்டீரியல் லைஃப் தான், மெட்டீரியல் சார்ந்த பொருட்கள் தான். ஆள்லேருந்து பொருள்லேருந்து உயிரினங்கள் வரைக்கும் எல்லாமே மெட்டீரியல் லைஃப், ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே மெட்டீரியல் தான். அப்படி இருக்கும்போது இந்த அனுபவத்துக்காக நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களோ உங்களை சார்ந்தவங்களும் அந்த அனுபவத்துக்காக தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கீங்கன்னா அது உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ். அதை நீங்கள் நன்றி உணர்வோடு நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவனும் அதை அந்த அனுபவத்தில் அனுபவப்பட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவன் தப்பானவனாகவே இருந்தாலும், ஒரு சங்கடப்படுத்துகிறவனாகவே இருந்தாலும், அறிவு கட்டவனாகவே இருந்தாலும் உங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கங்க. அதான் விட்டு கொடுத்து போகிறது. இன்றைக்கி அவன் புரிஞ்சுக்கலனாலும் என்னைக்காவது புரிஞ்சுப்பான். நீங்கள் பெரிய ஆளுன்றதை அவன் புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு இவர் அன்னைக்கே நமக்கு விதை போட்டிருக்காருன்னு நினச்சி என்னைக்காவது நினச்சி பார்ப்பான். இறைவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மிகச்சிறந்த பூந்தோட்டமாக மாறும். ஜெயிக்கணுன்ற மனநிலையோடு தயவு செய்து ஓடாதீங்க. தவறான மனநிலை. இந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது போட்டி இல்லை, பிரச்சனை. நீ ஃபஸ்ட் ரேங்கா நான் ஃபஸ்ட் ரேங்கா அப்படின்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனநிலை கூட வராது. போட்டி மனநிலை படிப்பில் இருக்கக்கூடாது. கற்றுக் கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா, பகிர்ந்து உண்ணுதல் என்பது போல, பகிர்ந்து கற்றுக்கொள்ளுதல் என்பது போல, பகிர்ந்து வாழ்க்கையை வாழுதல், பகிர்ந்து விட்டு கொடுத்தல். இன்றைக்கி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நாளைக்கு ஏதாவது கிடைக்கும். இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு கண்ணு இல்லைன்னு நினைக்காதீங்க. அனைத்தையும் கேட்டு கொண்டிருக்கிறார். அனைத்தையும் படைக்க தெரிந்த அவருக்கு உங்களது குணம் மிக உயர்ந்த குணமாக போகும்போது கைவிடவே மாட்டார். வெளியில் நீங்கள் தோற்று போன மாதிரி இருக்கலாம், அசிங்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், அவமானப்பட்ட மாதிரி இருக்கலாம், அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன் புள்ளடா அது, அவன் குவாலிட்டி எனக்கு தெரியுண்டான்னு சொல்லி சண்டை கட்டிட்டு முன்னாடி நிற்பார். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். உங்களை கீழே தள்ளாமல் உடனே இருந்து கை கொடுத்து தூக்கி விடுவார். அதுதான் இறைத்தன்மை. அதற்கு குணநலனை வளர்த்து கொள்ளுங்கள். பணமா குணமா என்று கேட்டால் பணத்தை கொடுத்தும் உங்கள் குணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். பணம்தான் முக்கியம் என்றால் குணத்தை இழந்து விடுகிறீர்கள். மனம்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கும் போது குணம் என்பது வளர்ந்து விடுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும்
7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.